ஹை வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் முதுமொழி காஞ்சி டெஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி முதுமொழி காஞ்சியிலேருந்து 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த 10 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை என்ற வரிகள் இடம்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி. நிரப்புக. இளமையில் சிறந்தன்று டேஷ் பிணியின்மை. மெய் பிணியின்மை தான் சரியான விடை. மூன்றாவது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆற்களி நிறைந்த ஓசையுடைய கடல், இது சரியா இருக்கு. பிணி நோய், இதுவும் சரியா இருக்கு. சிறந்தன்று சிறந்தது, இதுவும் சரியா இருக்கு. வன்மைன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த வன்மைன்னா ஈகை அல்லது கொடை தான் இருக்கணும். ஆனால் இங்கே வறுமைன்னு இருக்கு, அதனால் இதுதான் இங்கே தவறான இணை. நாலாவது கேள்வி, முதுமொழி காஞ்சி ஆசிரியர் பிறந்த ஊர் கூடலூர். மதுரை கூடலூர் கிழார் வாழ்ந்த காலம் சங்க காலத்திற்கு பின். ஆறாவது கேள்வி, யாருடைய பாடல்களை நச்சினார் கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள்? மதுரை கூடலூர் கிழார். ஏழாவது கேள்வி, மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. எட்டாவது கேள்வி பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி தொடர்பான சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு. இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்றது தான் சரி. மற்றதில் பார்க்கும்போது குலனுடைமையின் ஒழுக்கம் சிறந்தன்றுன்னு இருக்கு இல்லையா, இங்கே ஒழுக்கம்னு வந்துடக்கூடாது, கற்பன்னு வந்திருக்கணும். அடுத்தது நலனுடைமையின் மெய் சிறந்தன்றுன்னு இருக்கு இல்லையா, இந்த மெய்யின்னு வந்துடக்கூடாது, அங்கே நானும் வந்திருக்கணும். இளமையில் சிறந்தன்று பொய் கூறாமைன்னு இருக்கு இல்லையா, இங்கே பொய் கூறாமைன்னு வந்துடக்கூடாது, மெய்ப்பினி இன்மைன்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே சரியாக அமைந்திருக்க சொற்றொடர் ஏ தான். ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். சிற்றாரை என்பதன் பொருள் பகைவரை. பத்தாவது கேள்வி, முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு பாடலிலும் டேஷ் என தொடங்கும். முதுமொழி காஞ்சியில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் முதல்ல என்னென்னு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம்னா ஆற்களி உலகத்து, இதுதான் சரியான விடை.